நினைத்தார்கள். இன்றுதான் அவர்களுக்கு தெரிகிறது, வெறிகொண்டு பாயிர புலி என்று அவர்களுக்கு தெரிகிறது. எதற்காக? வீழ்த்தப்பட்ட இடத்தில் வெட்டி வீழ்த்திய மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக தளிர்க்கிற மரம் போல துளிர்த்து எழுந்து வருகிறோம் தூய தமிழ் பிள்ளைகள். இவ்விடத்தில் இல்லை, தமிழர் தாயகத்தில் இல்லை. காரைக்குடியில் ஓரத்தில் உன் மகன் பேசுவதை உலகெங்கும் பரவாளக்கூடிய 13 கோடி மக்களும் கேட்டு பார்த்துக் கொண்டிருக்கார்கள். நாங்கள் உணர்வில் ஒன்றிணைந்த ஒற்றை குடிமக்கள், தமிழ் தேசிய குடிமக்கள். இந்த தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்று எந்தெந்த நாட்டில் வாழ்கிறானோ தமிழன் அங்கெல்லாம் வாழ்த்திக் கொண்டிருக்கிறான், வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான். உலக இந்த நாட்டிலே காஸ்ட்லி ஓட்ஸ், விலை உயர்ந்த வாக்கு வைத்திருக்கிற மகன் இந்த ஏழை மகன் தான். 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பயணச்சீட்டை போட்டு என் பிள்ளைகள் வந்து வாக்கு செலுத்த நிற்கிறான் என்றால் இந்த நாட்டிலே மதிப்புமிக்க வாக்கை பெற்றிருப்பவன் எளிய மகன் நான் தான். ஏன் இந்த நிலைமை அடைகிறோம்? எங்கள் தாய் தொலைத்து விட்டோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம்னா என்பாட்டன் பாரதி. வானம் அளந்த அனைத்து மலர்ந்த வன்மொழி வாடியவே, வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாடியவன வானத்தை விட பெரிது என் மொழி என்றான். அந்த மொழி இல்லை, அந்த மொழி இல்லை.